இப்படி இருந்த ஸ்கின்னை எப்படி குயிக்கா இப்படி மாத்தினன்றதை தான் நீங்க இன்னைக்கு இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐம் ஸ்டார்டிங் வித் மாய்ஸ்சரைசர். ஸோ நியூட்ரிடெமோட விட்டமின் இ லோஷன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து லோஷன் மாதிரி இருக்காது, லைக் ஒரு வாட்டர் பேஸ் ஜெல் பேஸ் மாதிரி நம்ம ஃபேஸில் போட்டோன்னா அழகாக போய் பிடிச்சிக்கும். ஸோ இது எந்த க்ரீஸி ஃபீலும் இருக்காது, ஸ்கின்ல வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்க என்ன மாதிரி பீப்புளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் இதே பிராண்டில் ட்ரை ஸ்கின்னுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக ப்ரைமருக்கு வந்து மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறது மூலயமா என்னோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமரை எப்போவுமே போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. ஸோ நானுமே வந்து ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன், ஸ்பீடில் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். பட் எப்போவுமே ஜென்டலாக யூஸ் பண்ணுங்கள், இந்த சர்க்குலர் மோஷன்லலாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் கரெக்டரை ஃபர்ஸ்ட்டு மார்ஸ் கவரேஞ்சஸ் பேலட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ்வலி என்னோட மேக்கப்பில் ஆரஞ்ச் கரெக்டர் போட மாட்டேன். என்னோட டுட்டோரியல்ஸை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஸோ பட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்கு தான் காட்டுறேன். ஸோ ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் போட்டால் கண்டிப்பாக அந்த கரெக்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நம்ம ஷேடில் ஒரு கரெக்டர் போட்டு ஆகணும். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்கள, உங்களோட பேஸ் மேக்கப் கிரே ஆக தான் செய்யும், இல்லைன்னா ஆரஞ்சு கலர் வெளியில வரும் தான் செய்யும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஒரு ஆரஞ்சு கரெக்டர் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா உங்களை விட டார்க்கா இருக்க ஷேடை போட்டு உங்களோட பிக்மெண்டேஷனை கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸாக்ட் ஷேட்ல இருக்க கன்சீலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கரெக்டர் ஷேடை எடுத்து நான் போட்டுக்கிறேன். சேம் அந்த பேலட்லயே தான் இருக்கு. அந்த ஷேடை எடுத்து போட்டோன்னா பாருங்க, இப்போ என்னோட ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆரஞ்சு சுத்தமா வெளியில தெரியல. ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஸோ ஆரஞ்சு சுத்தமா தெரியவே கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா கவர் பண்றேன். அண்ட் நான் எல்லா இடத்துலயுமே வந்து ஆரஞ்சு போடல. என்னோட வாய் சுத்தி உள்ள பிக்மெண்டேஷனை மறைக்கும், என்னோட டார்க் சர்க்கிள் அதுவும் அண்டர் ஐஸ் கீழே இருக்கிறத மறைக்கும் மட்டும்தான் ஆரஞ்சு போட்டேன். அதுவும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். மற்ற ஏரியாலலாம் என்னோட சேம் ஷேட் கலர் இல்லை என்னோட டார்க்குன்னு கூட சொல்லலாம் ஒரு ஷேடு. ஸோ அதை போட்டு நான் என்னோட சீக் போன் கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன் இதெல்லாம் மறைக்கிறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். ஸோ நீங்க இந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டு அது வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுங்க, இல்லை ஒரு லூஸ் பவுடர் எடுங்க, எடுத்துட்டு ஃபுல்லா கையில இது பண்ணிடுங்க. கொஞ்சம் தான் ப்ராடக்ட் இருக்கணும், கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, லைட்டா இருக்கணும். ஸோ நான் பண்ற மாதிரி பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணி விடுங்க. நம்மளோட ஈரம், நம்ம போட்டோம்ல அந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், இதோட ஈரமும் இருக்கணும். அட் தி சேம் டைம் அந்த ப்ராடக்டை கொஞ்சம் நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கோ, அதாவது வெளியில வரவிடாம பாத்துக்கிறதுக்கு இது வந்து இந்த ஸ்டெப் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷன்ல 340 நியூட்ரல் ஆல்மண்ட் நினைக்கிற ஷேடு, அந்த ஷேடை யூஸ் பண்றேன். இதுல வந்து நிறைய ஷேட் வெரைட்டிஸ் இருக்கு, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க டஸ்கி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, மீடியம் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஃபேர் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, இதுல ஒரு 10க்கும் மேல ஷேட்ஸ் இருக்கு. அண்ட் அண்டர் 400 தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் அண்ட் லைட் வெயிட்டா வேணும்னா, பிகினர்ஸா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, உங்களோட செல்ஃப் மேக்கப்புக்காக கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். பிரைடல் மேக்கப்க்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் வந்துட்டு அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ லைட் வெயிட்டா இருந்தா நான் பிளெண்ட் பண்ணணும்னா அப்படியே ஸ்மூத்தா போய் என்னோட ஸ்கின்ல பிடிக்குது பாருங்க. ஸோ எந்த ஹெவினஸும் எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ அதுதான் நமக்கு வேணும். அதுக்கப்புறமா ஃபார்எவர் 52ஓட கன்சீலர் யூஸ் பண்றேன். இது ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். ஸோ இதுல வந்து ஜிஞ்சர் பிரெட்ன்ற ஷேடை தான் நான் எனக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டாட், ஆக்சுவலி அதோட டிப் வந்து உடஞ்சிருச்சு, அதனால தான் அந்த டாட்டா வச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யாராவது அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டா ஏதாவது பண்ண தெரியும்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ப்ராடக்டை வாங்கி அந்த கன்சீலரை முழுமையா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஹைலைட் பண்றோம்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ஆப்ஷனல் திங். உங்களுக்கு உங்க நோஸ், அண்டர் ஐஸ், ஃபோர்ஹெட் சில இடம் மட்டும் நான் ஈவனா இருக்கு, கொஞ்சம் பிரைட்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு அப்படிலாம் வேண்டாங்க, நான் நார்மலா ஃபவுண்டேஷன் போட்டதோட போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பிரைட்டன் பண்ணி பார்க்கறது, அதாவது என்னோட நோஸ், அண்டர் ஐஸ்,
ஃபோர்ஹெட்டு சின்னெல்லாம் ஹைலைட் பண்ணுறது பிடிக்கும். அண்ட் வந்து அது வந்து ஒரு கிறிஸ்ப்னஸும் க்ரியேட் பண்ணும். அட் தி சேம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், நம்ம ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கான்டோர்லாம் பண்ணும்போதும் ப்ளஷ் பிளேஸ்மெண்ட் பண்ணும்போதும் கரெக்டாக போய் நமக்கு அழகாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இது பிடிக்கல, ஓவராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அந்த இதை வந்து ஃபுல்லாகவே தான் போட்டுடுறேன். ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே அழகாக எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் என் ஃபுல் ஃபேஸுக்குமே தான் பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் மெபிலின் வன்லியோட லிப் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணுறேன்னா, சாசின்ற ஷேடும் அதுக்கப்புறம் அன்ரிவெல்டுன்னு வரும், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்ப்பீங்க அது ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு க்ளோவிங்காக வேணும், நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் இது லிப்ஸ்டிக் போடுறோமே இதனால எதுவும் ஆகுமா, மேக்கப் மூவ் ஆகுமானா கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டாக நான் என்னோட ஃபுல் ஃபேஸை செட் பண்ண பேபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா இவ இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட் நல்லா யூஸ் பண்ணிட்டு பேபி பவுடர் யூஸ் பண்ணுறான்னு. ப்ளீஸ் நம்புங்க, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை தான் நான் பல வருஷமாக 7th படிக்கும் போதுலேருந்து மேக்கப் பண்ணுறேன். ஸோ அப்பத்துலேருந்து நான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பிஃபோர் பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெட் பியூட்டி பிளெண்டரை வச்சு எங்கேயாவது வேர்த்திருக்க மாதிரி இருக்குன்னா பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வைங்க. இல்லைன்னா பவுடர் வந்து அங்கே அப்படியே தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பவுடர்னால நான் வந்து எக்ஸ்ட்ராவே தான் போடுறேன். ஸோ என்னோட டெம்பரேச்சர், நான் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின், அதாவது காம்பினேஷன் ஸ்கின். ஸோ எனக்கு இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஆயிலாக தான் இருக்கும். என்னோட ஃபுல் ஃபேஸே சொல்ல போனால் ஆயிலாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து பேக் பண்ணுற மாதிரி என் அண்டர் ஐஸ் நோஸ் கிட்ட மட்டும் நிறைய பவுடர் போட்டுடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பவுடர் இருந்த அடையாளமே இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் டஸ்ட் பண்ணி விட்டுடுறேன். இல்லை எனக்கு இது வேணாம், எனக்கு இந்த பவுடர் வச்சு செட் பண்ணால் லாங் லாஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன், நோ வரிஸ், நீங்க ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா, அப்படி இல்லை ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம், ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கு மேல காம்பேக்ட் பவுடர் வச்சு போட்டுக்கோங்க. அண்ட் ஐ லுக்கு போல ஸோ ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து போட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஐ லுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணன்றதை நான் கிளிப் ஆட் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வீடியோல கரெக்டா கிளிப் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, ஒரு 4 ஷேடை நான் ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணேன். பிங்க், வயலட் மாதிரி இருக்கும், அது வயலட் மாதிரி இருக்காது, பட் வயலட் மாதிரி பர்பிள் மாதிரி இருக்கும் அந்த கலர். அதுக்கப்புறமா பிளாக், அதுக்கப்புறம் மெரூன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என் கையில ஒரு 10 வாட்டி போட்டு பார்த்து அப்புறம் இந்த ஷேடை பிடிச்சி இது போட்டேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பழகி பாருங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட ஐ ஷேடோவே இல்லைனா கூட இந்த மாதிரி பண்ணும்போது ஓகே இதை மிக்ஸ் பண்ணால் அது வரும். நம்ம நினைப்போம் க்ரீமை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணால் கலர் கிடைக்கும்னு, கிடையாது. பவுடர்ஸை கூட மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு கோல்டு ஷிம்மர் எடுத்து என்னோட ஐலிட், சென்டர் ஆஃப் த ஐலிட்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரி என் வாட்டர் லைன்ல சென்டரா நான் வந்து லைட்டா அப்படி போட்டுக்கிறேன். ஸோ அது மூலியமா ஒரு பாப்டு ஐஸ் மாதிரி அழகா தெரியும். அதனால தான் ஆக்சுவலி அது அப்படியே நான் கீழே போயிட்டேன், அதனால தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கலர் மிக்ஸ் பண்ண இருக்குன்னா ஒரு டார்க் கலர், ஒரு மெரூன் கலர், ஒரு ப்ரௌன் கலர்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஷிம்மர் போட்டுக்கோங்க. எனக்கு கோல்டு போடணும்னு அன்னைக்கு தோணுச்சு, ஸோ அதனால நான் கோல்டு போட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ப்ரஷ், எந்த ப்ரஷ் வேணா இருக்கலாம், நான் கைக்கு கிடச்சிச்சு, நான் அந்த ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் அதில் லைட்டாக ஷிம்மர் எடுத்துக்கிட்டேன். ஷிம்மர் எடுத்து அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ அப்படி பிளெண்ட் பண்ணி விடும் போது இந்த மாதிரி ஐ லுக் பண்ணும்போது நீங்கள் ஐ லுக்கில் மெயினாக, ஏன்னா ஐ லுக் தான் நம்மளை அழகாக காட்ட போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ லுக் பண்ணும்போது ப்ளீஸ் பொறுமையாக பண்ணுங்க அண்ட் கவனம் செதறாமல் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்கனாலும் ஐ லுக் சொதப்பிடும். ஸோ டோட்டல் ஃபேஸுமே நமக்கு அசிங்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் காஜலுக்கு சாம்பரோட காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப கிடையாது, ஒரு 900-1000 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அதை விட கம்மியாக வேணால் எலைட்டின் இருக்குது, மெபிலின் இருக்குது, கொலாசில் இருக்குது, லாக்மே இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து லிப்ஸ்டிக்கு போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லிப் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ரௌன் லிப் லைனர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி, அதை வச்சு நான் லிப் லைன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு பிங்க் கலர் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் டைரக்ட் அந்த லிப்ஸ்டிக் போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு டார்க் கலர், ஸோ உங்களுக்கு ஒரு டார்க் பிங்கோ
மெரூனோ போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். எனக்கு ப்ரௌன் போட்டால் அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல் வரும்னு நான் நினச்சேன். அதனால நான் அந்த மாதிரி போட்டேன். அண்ட் என்னோட லிப்பை ஓவர் லைன் பண்ணுறேன். ஸோ என்னோட லிப் லைனுக்கும் கொஞ்சம் மேலே தான் நான் வந்து லைனிங் பண்ணேன். ஸோ அது என்னோட லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ளம்பியாக அப்படி காட்டுன்றதுனால கிளாஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ளம்பியாக ஜூஸியாக காட்டும் உங்களோட லிப்ஸை. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த லிப்ஸ்டிக் ஃப்ரம் ரீகோட். ஸோ ரீகோடோட மினி லிப்ஸ்டிக், இதுக்கு ஷேட்லாம் கிடையாது, 1 2 3 4 அப்படின்னு தான் வரும். ஸோ ஒரு 10 லிப்ஸ்டிக் ஒரு பேக்கில் வரும். 800 rupees தான். ப்ளீஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஹோல் டே உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை எனக்கு நிறைய லிப்ஸ்டிக் வேணும், ஒரு லிப்ஸ்டிக் லவர் பட் ரேட்டும் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டூ ட்ரை இட் நோ. வாங்குங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அண்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கான்டோருக்கு சுகரோட கான்டோர் ஸ்டுடியோ பேலட் எடுத்து நான் அதில் இருக்க கான்டோர் ஷேடை வந்து எடுத்து கான்டோர் பண்ணிக்கிறேன். அதே ஷேடை வந்து ப்ளஷ்ஷாக போட்டுக்கிறேன். அண்ட் என்னோட நோஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு சின்னதாக என்னோட ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து நோஸை மட்டும் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. ஸோ இந்த டைமில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் 350 rupeesக்கு ஒரு மேக்கப் கிளாஸ் போட்டிருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுளாக நிறைய பேர் கேட்டதுனால அஃபோர்டபுளாக போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த கிளாஸ் போட்டிருக்கேன். ஜூலை 27th வருது. ஸோ இந்த மாதம் தான். சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா. இது வந்து ஆன்லைன் 1 day கிளாஸ். ஸோ இது மூலயமா நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட பேஜை செக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸை வந்து நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நான் ஒரு மேக்கப் சீரீஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அது என்ன மேக்கப் சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. அதையுமே நான் சீரியஸாக போடுறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க மேக்கப் லவர் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க. இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.